அண்ணா ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பாருங்கண்ணா. நான் என்னம்மா பண்ணுறது? உன் நிலமை தெரிஞ்சு வந்து 2 மாதம் வாடகை கூட வாங்காம விட்டேன். புரியுதுமா, திடீர்னு ஒரு சமத்து இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போவான்னு நீ நினச்சா பார்த்துருப்ப. என் நிலமே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருமா. இந்த வாடகை நம்பி தான் என் பொழப்பே போயிட்டுருக்குது. அது இல்லாமல் முன்னால் எப்படிமா இவ்வளோ வாடகை கொடுக்க முடியும்? முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வேறு வீடு பார்த்து போய்க்கோமா. அந்த 2 மாதம் வாடகை கூட எனக்கு வேண்டாம். அம்மா, உன் நிலைமை தெரிஞ்சு தான் குறைஞ்ச வாடகைக்கு வீடு கொடுத்துருக்கேன். உனக்கு நல்ல வேலை கிடச்சதுக்கப்புறம் நான் கேட்ட வாடகை கொடுத்தா போதும்மா. வாடகை வீடு மாதிரி இல்லாமல் உன் சொந்த வீடு மாதிரி பார்த்துக்கம்மா. நான் பின்னாடி தான் இருக்கேன். உனக்கு எந்த உதவினாலும் தயங்காமல் என்கிட்ட கேளு. என்னால் முடிஞ்ச உதவி செய்தம்மா. அப்புறம் எங்கள் அம்மாவை என்னை தனியால் தான் வளர்த்தாங்க. ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் நல்லதே நடக்கும். ஸ்ரீமதி, என்னம்மா? இன்னைக்கு அம்மாவால ஸ்கூலுக்கு வர முடியாது. பாலா அங்கிள் கூட போய்க்கோ. சரி ஓகேம்மா, நீ பார்த்து போயிட்டு வா. பாலா அங்கிள், பாலா அங்கிள், ஒரு 5 நிமிஷம் பொறுமா, வந்துருதேன். மா பா போயிட்டு வரேன். ஃபுல் வீடியோ பார்க்க கீழ இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க.